அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எங்களோடு சேர்ந்து கொண்டதற்காக சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆனந்தமாக இருந்தால் உங்கள் மனதை சரியான திசையில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதை பற்றி தான் நான் இன்று உங்களோடு பேச போகின்றேன். ஆனந்தமாய் வாழ்வதற்கு தீர்மானிப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் இன்று ஏற்றுக்கொள்வோம். யோவான் 10:10 இயேசு சொல்கிறார், வேதத்தில் பலர் பல காரியங்களை சொல்லியிருக்கின்றார்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு. ஆனால் இயேசு சொன்ன காரியங்களுக்கு நம் காதுகளை இன்னும் சற்று கூர்மையாக்கிக் கொள்கிறோம். இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். அங்கேயே நிறுத்திவிடவில்லை. விளக்கவரை சொல்கிறது, அது நிறைவாய் இருக்கவும் நிரம்பி வழியத்தக்கதாய் வந்தேன் என்றார். ஆக ஏதோ நாம் மட்டும் தினமும் ஆனந்தமாக வாழ மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் ஆனந்தம் அளிக்க வேண்டும். அதை பிறர் மீது வாரி இறைக்க வேண்டும். ஆனந்தமாய் வாழ்வதன் அவசியத்திற்கான அஸ்திவாரத்தை நேற்று பார்த்தோம். இன்று என் செய்தியின் தலைப்பு என்ன என்றால், சிந்தையும் வாயும் சந்தோஷத்தை பாதிக்கும். சில பரிசுத்தவான்களுக்கே இது பயம். சந்தோஷத்தை வாயும் சிந்தையும் பாதிக்குமா? முதலாவது, ஆனந்தமாய் வாழ விரும்பினால் ஆனந்தமாய் வாழ்வை அனுபவிப்பேன் என்பதை மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் வசனங்களை குறிப்பிடுவேன். இது கர்த்தர் உண்டாக்கின நாள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அனுதினமும் இதுவே என் மன அமைப்பாய் இருக்கிறது. ஆனந்தமாய் வாழ்வேன் என்ற மன உறுதி அதனுடைய பங்காகும். கொலோசையர் 3 சொல்கிறது, உறுதியாய் நிர்ணயம் செய்து கொள்வோம். மற்றவைகளின் மேல் மனதை வைத்து அதை நாடுகிறோம் என்று அங்கு துவங்குகிறது. கிறிஸ்துவுடன் உயிர்த்திருந்தால் கிறிஸ்து இருக்கும் மேலானவைகளையே நாம் நாடுவோம். பக்தியற்ற உலக காரியங்களை நாம் நாட மாட்டோம். நமது சிந்தையை எதன் மீது நீண்ட காலமாக வைத்திருக்கிறோமோ அதையே நாம் அடைவோம். அது சாப்பாட்டு பொருளானாலும் தேவனோடு நெருங்குவதானாலும் சிந்தையை எதில் வைக்கிறோமோ அதிக மன உறுதியோடு அதையே சிந்திப்போம் என்றால் அதை பின்தொடருவோம். நீதிமொழிகள் 23:7, ஒருவனின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இது ஒரு அற்புதமான வசனம். ஒருவன் எதை நினைக்கிறானோ அதைத்தான் அவன் அடைவான். அப்படித்தான் மாறுகிறார்கள். தவறான சிந்தனைகளை நாம் முற்றிலும் விட்டொழிக்க வேண்டும். ஆனந்தம் அடைவேன் எனக்கு இந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்தால். ஆனந்தம் அடைவேன். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உற்சாகத்தை குலைப்பதற்காக சொல்லவில்லை. ஆனால் நாம் இப்போது சந்திக்கும் பிரச்சனை தீர்ந்த பிறகு தற்காலிக விடுதலை உண்டாகும். பிறகு வேறொன்று வரும். பிற்போக்காக அல்ல, இதுதான் வாழ்க்கை என்று நான் சொல்லுகிறேன். காரியங்கள் வரும். எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் எழும்பும்போது நாம் எதிர்பார்க்காத காரியங்களை சந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படத்தான் செய்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவற்றில் சில இன்ப அதிர்ச்சியாகவும் சில துன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும். நம் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் நாம் ஒரே மாதிரியான நிலையில் இருக்கும் அளவிற்கு வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். 100% நான் தேர்ந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். முதிர்ச்சி அடையவில்லை. அது நடந்த பிறகு சந்தோஷம் அடைவேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. நான் இப்போதே மகிழ்வேன் என்போம். நான் இன்று சந்தோஷம் அடைவேன். நான் எதிர்பார்த்ததை போன்று என் வாழ்க்கை அமையாமல் இருந்தாலும் நான் இன்று சந்தோஷமாய் இருப்பேன். இன்று ஆனந்தமாய் இருப்பதன் முக்கியம் என்ன? நமது சந்தோஷம்தான். அந்த சந்தோஷ கனிதான் நம்மை பலப்படுத்துகின்றது. வெற்றியை அடையும் வரை அந்த பிரச்சனையை சகித்துக்கொள்ள அது நம்மை பலப்படுத்துகிறது. பிரச்சனைகளின் மத்தியில் துவண்டு போய் மன வருத்தத்தோடும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
வெற்றியோடும் அவற்றை கடந்து வர முடியும் என்பது வேறொரு காரியம். எனவே வேதம் சொல்கிறது, இவர்களின் மத்தியில் தானே முற்றிலும் ஜெயம் கொள்கின்றோம். இந்த உலகத்தின் உள்ளவனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்வேன் நான். இதுவே வேத வசன உற்சாகமாகும். என்னதான் நம் வாழ்வில் நடந்தாலும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். பலன் கொண்டு வெற்றியோடு கடந்து செல்வோம். வேதனையே வராது என்று சொல்ல இயலாது, அழமாட்டோம் என்று சொல்ல முடியாது, தீங்கு நாட்கள் வராது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு உணர்விற்கேற்ப வாழாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று தோன்றியதோ அப்படியே பல வருடம் செயல்பட்டேன். ஆனால் அவற்றினால் நல்ல பலனும் உண்டாகவில்லை, என்னுடைய உறவுகளும் மேம்படவில்லை என்று என்னால் சொல்ல முடியும். மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எல்லா நிலையிலும் திருப்தியோடு இருக்க அறிந்தார். அவர் சொல்கிறார், நான் நன்றாக சாப்பிட்டாலும் அல்லது ஒன்றுமே இல்லாமல் பட்டினியாக இருந்தாலும் திருப்தியாக இருக்க அறிவேன். விரிவாக்கம் சொல்கிறது, சலனமே அடையாத அளவிற்கு எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். அற்புதம் இல்லையா? கற்றுக்கொண்டேன் என்பதற்காக தேவனுக்கு நன்றி. இதனால் நான் நம்பிக்கை அடைகிறேன். இலக்கை அடையாவிட்டாலும் நான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் கற்றுக்கொண்டும் இருப்பேன். ரோமர் 8 திறவுகோல் இருக்கின்றது. அனைத்து சூழ்நிலைகளிலும் நாம் எந்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாமும் இப்படி சிந்திக்க வேண்டும். சிந்தையே சுபாவத்தை நிர்ணயிக்கிறது. அதாவது நமது சிந்தனையே நாம் எப்படி ஒரு சூழ்நிலையை கையாள்கின்றோம் என்பதை நிர்ணயம் செய்கின்றது. என் கணவர் மிகவும் ஆனந்தமானவர், நிலையான சந்தோஷமுடையவர். என்னால் அதை உண்மையாக சொல்ல முடியும். எங்கள் 37 வருட திருமண வாழ்க்கையில் என்னை விட தேவ்தான் அதிக ஆனந்தமாக வாழ்க்கை அனுபவித்திருக்கின்றார். கோபத்தோடும் மனவேதனை விரக்தியோடும் என்னை விட குறைவான நாட்களே வாழ்ந்திருக்கின்றார். பொதுவாக நான் எதற்கெடுத்தாலும் வருத்தம் அடைவேன். ஆனால் அவரோ மிக ஆனந்தமாய் தன் நாளை செலவிட்டு வருவார். அவர் சொல்வார், உன்னால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது, செய்ய முடிந்தால் நீ செய்து பார், முடியாதென்றால் நீ தேவனை நம்பு, அவர் செய்ய விட்டுக்கொடு. இதை கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அவரை விட தாமதமாகவே இதை செய்ய என்னால் முடிந்தது. தேவ் அப்படி இருந்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், எனக்கு பிடிக்காத சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்த போதெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே வேத வசனத்தையே அவர் குறிப்பிடுவார். இந்த ஒரே பிரசங்கம்தான் நீங்கள் செய்வீர்களா என்று நான் கேட்பேன். தேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே வசனம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். ரோமர் 8:28 வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரோடு உடன் ஊழியர்களாக இருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை மிகவும் நாம் ஊர்ஜிதமாக அறிந்திருக்கின்றோம். தேவ் எப்போதும் சொல்வார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்னொரு வசனமும் சொல்வார், உன் கவலைகளை தேவன் மீது வை. இவ்விரண்டும், பாரங்களை தேவன் மீது வை. வேதம் சொல்கிறது, உன் கவலையை தேவன் மீது வை. பிறகு தேவனை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். தேவனை நேசிக்கிறோமா? தேவனை நேசிக்கிறீர்கள் என்று அறிவேன், இல்லாவிட்டால் இங்கு வந்திருக்க மாட்டீர்கள். அவர் சித்தப்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது நமது வாழ்க்கையில் தேவ சித்தம் வேண்டும். உங்கள் வாழ்வில் தேவ சித்தம் அவசியம். தேவ சித்தத்தை விரும்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று இந்த அரங்கில் கூடியிருப்பவர்களிடமும் தொலைக்காட்சியின் மூலம் பார்ப்பவர்களிடமும் தைரியமாக என்னால் பேச முடியும் என்று நினைக்கின்றேன். தேவனோடு சேர்ந்து வாழ விரும்புகிறவர்கள் மட்டுமே டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை காண விரும்புகிறவர்களும். ஆனால் விசேஷமாக ஒரு சிலர் விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை நேசித்து அவர் சித்தம் அறிய விரும்புகிறீர்கள். எனவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் தேவன் அதை கட்டுப்படுத்துகின்றார். தேவன் அதை உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன். இப்போது தீமையாக தோன்றலாம், சங்கடமாக இருக்கலாம், நல்லதை போன்று தெரியாமல் போகலாம். ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். கெட்ட சூழ்நிலைகளையும் எடுத்து அதை நன்மையாக மாற்றித்தரும் நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. ஆமென். ஆதியாகமம் 50:20 இன்னொரு உதாரணம் உண்டு. யோசேப்பு மிகவும் அவமாய் நடத்தப்பட்டு அவன் செய்யாத குற்றத்திற்காக 13 வருடம் சிறை அடைப்பு, சகோதரர்களின் பகை, குழியில் போட்டு அடிமையாய் விற்றனர்.
அனைவரையும் விட அதிகமாக மனம் நொந்து விரக்தி அடைவதற்கு எல்லா காரணமும் யோசேப்பிற்கு இருந்தது. அவன் அதை நியாயப்படுத்துவதற்கும் சாத்தியங்கள் இருந்தது. ஆனால் அவன் பிறரை நேசித்து தன்னை சூழ உள்ள அனைவருக்கும் உதவி செய்து தேவனை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தான் என்பதை தவிர வேறு தவறான காரியங்கள் அவனை பற்றி வேதாகமத்தில் எழுதப்படவே இல்லை என்பதை அறிவோம். அதனால்தான் அவன் எதை செய்தாலும் தேவன் அவனை உயர்த்தினார். சிறைக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டான். பஞ்ச காலத்தில் சகோதரர்கள் வந்தபோது அது யோசேப்பு என்று அறிந்தபோது அவர்கள் அவனுக்கு வணங்கினார்கள். யோசேப்பின் முழு சரித்திரமும் அறிவீர்கள். தன் சகோதரர்கள் தன்னை வணங்குவார்கள் என்ற சொப்பனத்தை ஏற்கனவே அவன் கண்டான். அதனால்தான் அவனை குழியில் வீசி விற்றார்கள். அந்த சொப்பனத்தை வெறுத்தார்கள். யோசேப்பு அதை சொன்னது மதியீனமானதாக இருக்கலாம். அவன் அறியாத இளைஞனாக இருந்தான். சில கனவுகளை நாம் சொல்லக்கூடாது. ஆமென். அவன் அப்படி இழிவாக நடத்தப்படுவதற்கு ஏற்ற காரியம் ஒன்றையும் செய்யவில்லை. ஆனாலும் அவன் சகோதரர்கள் தன்னை வணங்கி நம்மை கொடுமைப்படுத்தி கொன்று விடுவான் என்று அவர்கள் பயந்தபோது அவன் சொன்னான், என் சகோதரரே, நான் என்ன உங்களுக்கு தேவனா? உங்களை சரி கட்டுவது என் வேலை அல்ல. நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ நன்மையாக மாற்றினார். ஆமென். சில சமயங்களில் எதிரி நுழைந்து சிலவற்றை செய்கிறான். சிலவற்றை தேவனும் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் இன்னும் சில பகுதிகளை நாம் சீர்படுத்தாமல் கிடக்கின்றோம். தேவனும் தம் வசனத்தினால் அதை உணர்த்தி பார்த்தார். ஆனால் நாம் அதற்கு செவி கொடுக்கவில்லை. எனவே நம் சூழ்நிலைகளில் கை வைக்க நேரிடுகிறது. உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்தும் போது முதலில் அவர்களிடம் சொல்கிறீர்கள். கீழ்ப்படியாத போது அவர்கள் சூழ்நிலையில் கை வைக்கின்றீர்கள். நாம் பிள்ளைகளை தண்டிப்பது அவர்களை வெறுப்பதனால் அல்ல, நீங்கள் அவர்களை நேசிப்பதாலும் அவர்கள் மேம்பட விரும்புவதாலும் தானே. சில சமயங்களில் சிலவற்றை அவர்களிடமிருந்து பிடுங்கியும் விடுகிறோம், அல்லது அவர்கள் விரும்பும் ஒன்றை கொடுக்காமலும் இருப்போம். அவர்களை நேசிக்கவில்லை என்பதால் அல்ல, அவர்கள் திருந்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன். ரோமர் 8:28 சந்தோஷத்தின் திறவுகோல். சூழ்நிலைகள் நாம் விரும்பத்தக்கதாக எப்போதும் அமையும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி சொல்கிறோமோ அப்படி வாய்க்கும் என்று நான் நம்புகிறேன். இது நன்மையாக முடியும். இப்போது அந்த நிலை எனக்கு பிடிக்கவில்லை. தேவனே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்று அறிவேன். உம்முடைய சித்தத்தை விரும்புகிறேன். ஆகையால் இவை எனக்கு நன்மையாக முடியச் செய்வீர் என்று நம்புகிறேன். அநேகர் உண்மையாக சொல்வோம் என்றால் கஷ்டமான வேளைகளை கடந்து செல்வதனால் தேவனோடு நமக்குள்ள உறவு பலனடைகிறது என்று அறிவோம். இன்று நாம் அனுபவிக்கும் தேவ ஐக்கியம் தேவனை தவிர வேறு யாரும் இன்றி தவித்த வேளைகளில் கிடைத்தது. தேவனோடு இன்னும் ஆழமான உறவு கொள்ள அதுவே நம்மை தூண்டியது. சிலரை தேவன் நம் வாழ்க்கையில் இருந்து அகற்றி விடுவார். அப்போது தனிமையை நினைத்து முறையிட்டு கொண்டு இருப்போம். அளவிற்கு அதிகமாக நாம் நம்பியிருந்த நபரை தேவன் பிரித்து விடலாம். நாம் அதிகமாய் சார்ந்திருந்த நண்பர்களையும் சேர்த்துதான் தேவன் நம்மை விட்டு பிரித்து அனுப்பிவிட்டு நாம் அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளும்படி செய்வார். சில சமயம் நம்மிடம் உள்ள பணத்தை அதிகமாக நம்பிவிடுகிறோம். பலவிதமான காரியங்களில் தேவன் நம் வாழ்வில் இடைப்பட வேண்டியது இருக்கின்றது. ஏனென்றால் தேவன் மீது வைக்க வேண்டிய பற்றை மற்றவை மீது வைக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆனந்தமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவனில் சந்தோஷமாக இருப்பதே நம் பலன். நீங்கள் இதை பார்க்க வேண்டும். சோதனைகளில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதன் அவசியம் என்னவென்றால், சோதனை சோர்வடைய செய்யும், சந்தோஷமோ பலனடைய செய்யும். நாம் தோய்ந்து போவோம் என்றால் எதிரி மிக எளிதாக நம்மை வீழ்த்தி விடுவான். ஆனால் சந்தோஷத்தின் கனியோடு எதிர்த்து போராடினால் நாம் தொடர்ந்து சென்று இலக்கை அடைவதற்கான பலனை அடைவோம். வேதத்தில் உள்ள பல வசனங்கள் இதை குறிக்கின்றது. யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு சொன்னார், இது தேவ வாக்கு தத்தம். இந்த உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பிறகு சொன்னார், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களை வேதனைப்படுத்தும் அதன் சக்தியை அழித்து விட்டேன். உங்களை துன்பப்படுத்தும் சக்தியை இழக்க செய்து விட்டேன். அப்படி என்றால் நமக்கு துன்பமே வராது என்பதல்ல, ஆனால் நிரந்தர காயத்தை அது ஏற்படுத்துவதில்லை. ஆமென். சந்தோஷம் ஒரு ஆயுதம். கொலோசையர் 1:11 தங்களுக்கு விரோதமாக வரும் அனைத்தையும் சந்தோஷத்தோடே சகித்துக் கொள்ளும்படி பவுல் வேண்டுதல் செய்கிறார். சந்தோஷத்தோடே. ஆக மீண்டும் பவுல் சொல்கிறார், உங்களுக்கு சோதனை வரும், உபத்திரவங்களும் வரப்போகிறது. சாந்தமாக சகித்துக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் அளவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றேன். ஏன்? சந்தோஷம்
பலப்படுத்துகிறது. யாக்கோபு 1:2-4. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது தேவன் அதை நன்மையாக உனக்குள் மாற்றுவார் என்றறிந்து மிகவும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலர் 20:24. இவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கும் பொருட்டு. பவுல் இப்படி சொல்கிறார், என் சந்தோஷ அளவு உயர்வாக இல்லாவிட்டால் தேவ அழைப்பை கூட என்னால் நிறைவேற்றவே முடியாது என்று. ஆக என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அவை என்னை அசைப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதையே பின்தொடர்வேன். என் சந்தோஷ அளவை உயர்த்தி கொள்வேன். ஏனென்றால் என் சந்தோஷ அளவு குறைந்துவிடும் என்றால் தொடர்ந்து முன்னேற எனக்கு பலன் இருக்காது. ஆமென். சந்தோஷத்தின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ள இது எனக்கு உதவுகின்றது. பயணம் செய்யும் பாதையில் குண்டுகுழிகள் இருந்தாலும் சந்தோஷமாக பயணம் செய்ய தீர்மானித்தார் பவுல். ஆமென். மன உறுதியே சரியான திறவுகோலாகும். சந்தோஷமே இயல்பாக வேண்டும். இப்படி எழுதியிருக்கிறேன், கிறிஸ்தவனுக்கு சந்தோஷமே இயல்பு நிலையாக வேண்டும். அதை மீண்டும் சொல்கிறேன், சந்தோஷமே இயல்பு நிலையாக வேண்டும். பரலோகம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? சமாதான மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்பதை அறிவோம். கண்ணீர் இல்லை, அழுகையும் இல்லை, துக்கமே இல்லை, சோர்வும் இல்லை. இயேசுவை பற்றி நாம் நினைக்கும் போது அவர் எந்த மனநிலையில் இருந்திருப்பார்? சமாதானமும் சந்தோஷமுமான மனநிலையில்தான். ஆக எது என் இயல்பு நிலை? சந்தோஷமாய் இருப்பது உலகத்திற்கு விகற்பமானதாகும். உண்மையாக பார்த்தால் நாம் சந்தோஷமாய் இருந்தால் போதை மயக்கம் என்பார்கள். சில சமயம் யாரையாவது பார்த்து புன்னகை செய்வோம் என்றால் உடனே சொல்லுவார்கள், இவனுக்கு என்ன ஆச்சு? கிறிஸ்தவனுக்கு சந்தோஷமே இயல்பு மன நிலை. சந்தோஷமான மனநிலையில் இருப்பதற்கு ஏதோ மகா நற்சம்பவம் நடக்க வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது. நான் சொன்னதை கவனித்தீர்களா? சாதாரண அன்றாட வாழ்க்கையிலும் சந்தோஷமாக வாழ நம்மால் முடிய வேண்டும். ஆனந்தம் அன்றாட வாழ்வில், விடுமுறை நாட்களில் மட்டுமின்றி அனுதின வாழ்விலும் ஆனந்தம். இந்த வருடத்தை பல பகுதிகளாக பிரித்து நானும் தேவும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த காலங்களில் என்ன செய்யலாம் என்றும் பேசிக் கொண்டிருந்தோம். விசேஷ நாட்களை எதிர்பார்ப்பதும் சந்தோஷம்தான். ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாம் ஏதோ முடிந்தால் போதும் என்று இருந்துவிட்டு என் விடுமுறை நாட்களுக்காக ஏங்கி கிடப்பேன் என்றால் தேவன் எதிர்பார்க்கும் கிறிஸ்தவள் நான் அல்ல. இப்போது இருப்பதற்கும் விடுமுறையில் இருப்பதற்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. அது வேறு விதமான சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நான் எதை செய்தாலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிரசங்கியை வாசித்து நேற்று நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், நாம் செய்யும் வேலையை அனுபவிக்க வேண்டும் என்று அதன் ஆசிரியர் உற்சாகப்படுத்துகிறார் என்பதை. வேலையை வெறுக்காதே, வேலை கிடைத்ததற்கு நன்றி சொல். வேறு எங்காவது போக வேண்டும் என்று தோன்றினால் வேறொன்றை தேடும்போதே இருக்கும் இடத்தில் ஆனந்தம் கொள். தீய சுபாவம் கொள்ளாதே. உன் சுற்றுச்சூழல் உனக்கு பிடிக்காவிட்டாலும் சந்தோஷத்தை சாத்தான் திருட விடாதே. தீர்மானம் எடு, நிர்ணயம் செய், உன் மனதிலே உறுதிப்படுத்திக்கொள். ஆமென். சந்தோஷமே நம் இயல்பு மனநிலை. காலையில் எழும்பும்போது சோர்வாய், எரிச்சலாய், விரக்தியாய் தோன்றும் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? என்ன நடந்துச்சு? எனக்கு மூடே சரியில்லையே. ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு மனநிலைக்கும் காரணம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு கனிக்கும் வேர் உண்டு. கனியை மட்டும் பறிக்க முயல்கிறோம், நாம் வேரை பிடுங்குவதே கிடையாது. நாம் அதை சரியாக கையாளாததால் அடுத்த நாள் வேறொரு விதத்தில் அது முளைக்கும். என்னுடைய நண்பர் டான் கிளவர்ஸ் இங்கே வந்திருக்கின்றார். டான், உங்கள் கருத்தை கொஞ்சம் அசைச்சு காண்பீங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் அதே காரியத்தை ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் என்னிடம் பேசினார். அடிக்கடி வெறுமையான நாட்கள் அவருக்கும் நேரிடுமாம். அப்போது அவர் நினைப்பாராம், என்ன தெரியுமா, ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் விழிக்கும் போது அதன் வேரை நாம் அறியாவிட்டால் மற்றவர்கள் மீதே பழியை சுமத்துவோம். பிற்போக்கான சுபாவங்கள் மற்றும் காரியங்கள் மீதே நாம் கவனம் செலுத்துவோம். நற்காரியங்களை பற்றி சிந்திக்க நேரம் செலவிடுவதே கிடையாது. தானாகவே நமது மனம் பிற்போக்கான காரியங்களில் விழுந்து விடுகின்றது, வேக்க வைக்கிறது அல்லவா? நம்மை எரிச்சலடைய செய்யும் பிறர்களது செயல்களை நாம் நினைக்க முயல வேண்டியதே இல்லை, தானாக வரும். அதை பற்றி நாம் நினைக்க வேண்டியதே இல்லை. அதை பற்றி நினைக்காதிருக்கவே நாம் முயல வேண்டும். நம்முடைய பழைய சுபாவம் பிற்போக்கானதையே
சார்ந்து கொள்ளுமாம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிகள். வேதம் நமக்கு சொல்லுகின்றது, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரிக்க வேண்டும், இரக்கத்தை தரிக்க வேண்டும். உன் சிந்தையை தேர்வு செய்ய வேண்டும். மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள், நீயும் உன் சந்ததியும் வாழும். 2 கொரிந்தியர் 10:4-5. போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எண்ணத்தை கீழ்ப்படுத்தி அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலமுள்ளதாய் இருக்கின்றது. கற்பனைகள், விதண்டாவாதங்கள், கோட்பாடுகளை சொல்கிறது. அது சிந்தனைகள் செய்வதற்கு திறமையை நமக்கு கொடுக்காமல் அதை செய்யும்படி தேவன் சொல்வதில்லை. தவறான சிந்தனையை கீழ்ப்படுத்தும்படி தேவன் சொன்னால் அதை செய்ய என்னால் முடியும், இல்லாவிட்டால் அவர் சொல்ல மாட்டார். சிலர் இப்படியாக நினைக்கலாம், ஆனந்தமாய் வாழ முடியுமா ஜாய்ஸ்? நான் அனுபவிக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதே. நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன், அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆச்சரியம்தான். என் சந்தோஷத்தை திருடக்கூடிய 3 பெரிய காரியங்கள் கடந்த வாரம் எனக்கு சம்பவித்தது. ஆனால் அவை அனைத்தும் இப்போது சரி செய்யப்பட்டு விட்டது. அது முடிந்து விட்டது. நான் நினைத்ததை விட மிக நன்றாக அவைகள் முடிந்து விட்டன. நம் வாழ்வில் நடக்கும் காரியங்களில் சந்தோஷத்தை தொலைத்து விடுகின்றோம். அதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே உற்சாகப்படுத்துகின்றேன், ஆனந்தமாய் வாழுங்கள். வீட்டில் ஆங்காங்கே இப்படி எழுதி மாட்டி வைப்பது மிக நல்லது. ஆனந்தமாய் வாழு. தேவ சந்தோஷமே உன்னுடைய பலன் என்பதை நினைவில் கொள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் லட்சியத்தையும் வியக்கத்தக்க இலக்கையும் தேவன் வைத்து நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.